என்னோட முதல் ஓட்டு நான் நாம் தமிழருக்கு போட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாம் தமிழரோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தற்சார்பு அரசியலை நோக்கி நாம் பயணிக்கணும் அப்படின்னு அவர் சீமான் கொண்டு வந்த விதம் ஆரம்பத்தில் அமோகமாகவும் அமர்க்கலமாகவும் என் மனசுக்கு பட்டுச்சு. அப்புறம் காலாக பார்த்திங்கன்னா சீமானால் எப்போவுமே ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. அவர்கிட்ட இருந்து மிகப்பெரிய தப்பு என்னென்னா, மக்கள் அவரை நம்பி வரணும் அப்படின்னு நினச்சது அவர்களுடைய மிகப்பெரிய தப்பு. அவருக்குன்னு சாலிடாக உழுகிற வாக்குகள் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் விஜய் கூட கூட்டணி வச்சுருந்தா மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கியிருக்க முடியும். அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படி என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு திருவண்ணாமலை தொகுதியில் பார்த்திங்கன்னா அமைச்சர் ஏவாவேலு திமுக கட்சியை சார்ந்தவர் 88,273 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதற்கு அடுத்து தாவேக்கா 85,818. நாம் தமிழர் பார்த்திங்கன்னா 6,011 வாக்குகள். இப்போ தாவேக்காவும் நாம் தமிழரும் இணைஞ்சால் 91,829 வாக்குகள் பெற்று வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. ஆரணி தொகுதியை பார்த்திங்கன்னா அதிமுக வந்து பார்த்திங்கன்னா 76,735, நாம் தமிழர் 6,888. 2 பேர் சேரும்போது 77,700க்கு மேலே வரும்போது அங்கேயே வெற்றி அடைகிறாங்க. இப்போ அடுத்தது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு பாஸ் ஆனவங்க ரொம்ப ரொம்ப அதிகம். அதில் அதே மாதிரி அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா வாணியம்பாடி பார்த்திங்கன்னா சையத் பாரூக் வந்து 73,000 சில்லற வாக்குகள் வாங்கியிருக்காரு. தாவேக்கா 70,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்போ முருகேசன் நாம் தமிழர் வந்து 4,849 வாக்குகள் வாங்கும்போது 75,048 வாக்குகளில் அந்த இடத்துலையும் ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே திட்டக்குடி பார்த்திங்கன்னா அவர் சிவே கணேசன் இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். அது ஜெயிச்சிட்டாரு. இருந்தாலும் மகாலட்சுமி 5,709 வாக்குகள் வச்சுருக்காங்க. ராஜசேகர் 60,477 வாக்குகள் வச்சுருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 68,815. கிட்டத்தட்ட அங்கே வந்து இவர் வந்து ஒரு அற்புதமான ஆள் என்னை பொறுத்த வரைக்கும். உடனே தொகுதிக்கு போகிற ஆள். ஆனால் அப்பேற்பட்டவருக்கே 60,477 ஓட்டுகள் கொடுத்து டஃப் ஃபைட் கொடுத்து ஜஸ்ட் பாஸ் பண்ண வச்சுருக்காங்க அந்த மக்கள். அதனால் வந்து அவர் இன்னும் அதிகமாக உழைப்பார். உழைக்கிட்டு தப்பில்லை. உதயசூரியன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் அவர் நல்ல மனுஷன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஓகே. இப்போ சிவே கணேசன் வந்து ஜெயிச்சிருக்கலாம். விருத்தாச்சலம் பிரேமலதா விஜயகாந்த் வந்து 73,011 வாக்குகள் பெற்றிருக்கலாம். பார்த்திங்கன்னா அதுக்கு விஜய் தாவேக்கா 66,964, ஆனந்தி நாம் தமிழர் 6,047 வாக்குகள் வச்சு 73,011 பிரேமலதா விஜயகாந்தை ஜெயிச்சிருக்கலாம். அப்படியே வந்தீங்கன்னா இப்போ திண்டிவனம் வன்னியர்ஸுக்குமே ஓட்டு வித்தியாசத்தை பாருங்கள் எவ்வளவு கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தாவேக்கா வந்து 61,159 வாக்குகள் வச்சுருக்கா. இங்கே நாம் தமிழர் 5,242, 66,401 வாக்குகள் பெற்று வெற்றி அடைஞ்சிருக்கலாம். அடுத்து விழுப்புரம் பாருங்கள். டாக்டர் லட்சுமணன் இவர் வந்து பார்த்திங்கன்னா 72,982 வாக்குகள் பெற்று வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தாவேக்கா இருக்குது. இவங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா டாக்டர் அபிநயா 5,786 வாக்குகள் வச்சுருக்காரு. 74,649 வாக்குகள் பெற்று இதுலேயும் ஜெயிச்சிருக்கலாம். இப்போ விக்கிரவாண்டியை பாருங்கள். விக்கிரவாண்டி தான் விஜய் வந்து முதல்ல மாநாடு நடத்தினார். அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அள்ளி அழைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 68,088 வாக்குகள் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 4,895 வாக்குகள் பிரியும் போது இப்போ பார்த்திங்கன்னா 72,983 வாக்குகள் பெற்றுக்கலாம். நாம் தமிழருக்கு உழுகிற ஓட்டெல்லாம் சாலிட் ஓட்டு. அவன் வந்து சின்னமே விவசாய சின்னத்தை தான் தேடி போடுவான். அவன் வந்து ஏதோ ஒரு பணம் கொடுத்தோ இதோ இல்லை. அவன் என்ன பண்ணாலும் அவனை மாற்ற முடியாது இந்த ஓட்டுகளை எல்லாம். அந்த மாதிரி ஓட்டுகள். இப்படி நாம் தமிழரில் ஒரு தலைவர் வந்து தப்பான முடிவு எடுத்து அந்த அவரை நம்பியிருக்க தொண்டர்களுக்கெல்லாம் ஆப்படிச்சு விட்டுட்டாருன்னே சொல்லலாம். ஒரு கட்சியை வந்து வளர்த்தணுன்னா ஃபஸ்ட்டு வந்து கிடைக்கிற காற்றுள்ள போதே தூத்துக்கணும். காசு கொடுக்காமல் ஒருத்தன் ஜெயிக்க போகிறான். அந்த டைமில் நாமளும் பூந்து நம்மளாலே காசு கொடுக்க முடியாது. அப்போ நாமளும் பூந்து ஜெயிக்க வேண்டியதான். இத்தனை நாளாக நம்மளால் முடியாது. அவன் வந்து சாதிச்சு காட்ட போகிறான். அவங்களோடய சேர்ந்துருந்தா எத்தனை தொகுதியோ ஏகப்பட்ட தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்சி அருமையாக இருந்திருக்கு. நாம் வந்து உடனே வந்து அவங்களுக்கு வேறு அப்படின்னு நாம் நினைக்கிறது வந்து தப்பு.
எந்த கொள்கையாக இருந்தாலும் என் கொள்கை நாம் வந்து ஆட்சிக்கு வந்து நம்ம தொகுதிக்கு வந்து எந்த பணி ஆற்றுறோம், நம்ம பணியாற்றுறதை பார்த்து மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க. இப்போ திருக்கோயிலூர் பார்த்திங்கன்னா 72,748 தாவேக்கா, நாம் தமிழர் 5,703, 78,451. நான் தலைவர் விஜய் அவர்களை வந்து அவர்கள்னு சொல்கிறேன். அது சின்ன வயசுலேருந்தே சொல்லி பழகினது, அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அது மாற்ற முடியாது. இருந்தாலும் நான் மாற்றிக்க முடிகிறேன். அதனால் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது இப்போ கூட விஜய் ஜெயிச்சிட்டான்னு தான் கத்திட்டு இருந்தோம். அது ஆரம்பத்துலேருந்தே வந்தது, கொஞ்சம் மாற்றணும். சரி, ரிஷிவந்தியத்தில் பார்த்திங்கன்னா 89,711 வாக்குகள் பெற்று வசந்தம் கார்த்திகேயன் ஜெயிச்சிருக்காரு. அசோக்குமார் பார்த்திங்கன்னா 84,000 ஓட்டுகள் வச்சுருக்காரு. ராதிகா பார்த்திங்கன்னா 7,247 ஓட்டு வச்சுருக்காங்க. இவங்க ரெண்டு ஜாயின் ஆகும்போது 92,096 வாக்குகள் பெற்று ஜெயிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓமலூரில் பார்த்திங்கன்னா 1,12,000 ஓட்டுகள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா வந்து 97,707 ஓட்டுகள். இது ஒன்றும் அந்தளவுக்கு ரீச் ஆகலைனாலும் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் 97,000 ஓட்டுகள் பெற்றிருக்கிறது மிகப்பெரிய சாதனை தான். ஏற்காடு தனித்தொகுதி பாருங்கள், 87,000, 85,000, 7,000. 85,000, 7,000 சேரும்போது 93,000 பக்கம் வருது. அப்போ அங்கேயும் ஜெயிச்சிருக்கலாம். பர்கூரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சு, ஆனால் தாவேக்கா 66,000 ஓட்டுகள். இங்கே கவின்கிற நாம் தமிழர் வேட்பாளர் வந்து 5,000, கிட்டத்தட்ட 72,042 வந்து பர்கூரில் எளிமையாக ஜெயிச்சிருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக நாம் தமிழரும் தாவேக்காவும் ஜெயிச்சிருந்தால் ஏகப்பட்ட இடத்த அடிச்சுக்கலாம். இப்போ எம்ஜிஆர் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு அந்த மாதிரி கட்சிகளோட எல்லாம் கூட்டணி போட்டு தான் அவர் 130 பக்கம் வந்தார். இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து தனிச்சு யாருமே கூட்டணி, இத்தனைக்கும் நான் ஆட்சியில் அதிகாரத்தையும் பங்குன்னு தரேன்னு சொன்ன ஒரு மனுஷனுக்கு கூட ஒருத்தர் சப்போர்ட் பண்ண நம்பலை. மக்கள் நம்புகிறாங்க, நீங்கள் நம்பலை, அது உங்கள் தப்பு, ஒன்றும் பண்ண முடியாது. பரமத்தி வேலூர் பாருங்கள், 66,000 வாக்குகள் ஜெயிச்சிருக்காரு ஏடிஎம்கே ஆள். நந்தகுமார் அவர் வந்து 56,000 வாக்குகள் வச்சுருக்காப்புல. நாம் தமிழர் சேரும்போது 61,794 வருது. இப்போ அந்தியூர் பாருங்கள், ரொம்பவுமே ஆச்சரியமான ஒரு வாக்குகள் பார்த்திங்கன்னா 60,000, 58,000, 56,000, 5,000. இதில் பார்த்திங்கன்னா விஜய் வெங்கடேஷ் எல்லாம் வந்து ஒரு எளிமையான ஒரு ஆள், ஒரு நபர். அவருக்கெல்லாம் மிகப்பெரிய பணபலமோ ஜாதிய சப்போர்ட்டோ எதுவுமே கிடையாமல் ஒரு குறிப்பிட்ட மெஜாரிட்டி சமுதாய வாக்காளரும் அங்கே இல்லாமல் அவர் 56,000 வாக்குகள் வச்சுருக்காரு. அங்கே ஆனந்தியும் விஜய் வெங்கடேஷ் அவரும் சேர்ந்துருந்தாங்கன்னா 61,000 வாக்குகளில் எளிமையாக ஜெயிச்சிருப்பாங்க. பவானிசாகர், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, உடுமலைப்பேட்டை, காங்கேயம், பல்லடம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா நல்லா பவர்ஃபுல்லாகவே பாஸ் பண்ணி போயிட்டாங்க. அவங்கெல்லாம் நல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு மார்க் வாங்கி பாஸ் ஆன மாதிரி. இவங்க லால்குடி பார்த்திங்கன்னா 60,000 வாக்குகள். இங்கே பார்த்திங்கன்னா தாவேக்கா 58,000 வாக்குகள். நாம் தமிழர் சேரும்போது 65,000 வாக்குகள். லீடிங்கே 4,000 ஓட்டு தாண்டி போயிருக்கும். புதுக்கோட்டையை பாருங்கள், 66,000 வாக்குகளில் திமுக இருக்குது. தாவேக்கா 64,000, எழிலரசி 11,000, 64, 11, கிட்டத்தட்ட 76,631 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருப்பாங்க. திருமயம் தொகுதியெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை, 2,000 வாக்குகள் வித்தியாசம், கிட்டத்தட்ட 2,000 வாக்குகள் தான். அது கூட 56, 9 சேரும்போது 63,000 வாக்குகள் மிக பிரம்மாண்டமான வெற்றி. அமைச்சர் ரகுபதியவே தோற்கடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு ஒரு அரசியல் தலைவர் எடுக்கும்போது தான். இப்போ பாருங்கள், கரூரில் வந்து கரூரை பொறுத்த வரைக்கும் அதிக பணப்புழக்கம் நடந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ மதியழகன் பார்த்திங்கன்னா 68,957 வாக்குகள். இதெல்லாம் வெற்றினா இது வெற்றி தான், இது மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா பணமே கொடுக்காம அங்கே அவ்வளோ வாக்கு, இங்கே பணமெல்லாம் கொடுக்கலன்னு நினைக்கவே முடியாத அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருப்பாங்க.
கருப்பையா வந்து 5395 மார்க் ஓட்டு வச்சுருக்காரு. அப்போ 74,000 வாக்குகள் வந்திருக்கும். நாம் தமிழர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது என்ன பண்ணுதுன்னா, ஓட்டுகளை பிரிக்க வச்சு 2 திராவிட கட்சிகளையும் ஜெயிக்க வைக்குது. இதுதான் அவங்களோட மட்டமான அரசியலாக தோணுது எனக்கு. இவங்க முதல்ல அதை மாற்றிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்கா 67,000 ஓட்டுகள் குளித்தலையில் வச்சுருக்குது, 7,000 ஓட்டுகள் நாம் தமிழர் வச்சுருக்குது. பாருங்கள் கணக்கு முடியும், 75,000 ஓட்டுகள் போகுது குளித்தலையில். மட்டமான அரசியலை பண்ணுனா இப்படி தான் நடக்கும். தனக்கு ஒரு வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு கிடைக்கும்போது நாம் தமிழர் பயன்படுத்தி மேலே வந்திருக்கணும். வெறும் 1000 ஓட்டு தாங்க பாபநாசத்தில் 1000 ஓட்டுக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. 9,000 ஓட்டு வந்து நாம் தமிழர் ஜெயிச்சிருக்குது. அதெல்லாம் சேரும்போது 77,000 பக்கம் வருது. இது வேறுங்க, இதெல்லாம் பார்க்கும்போது மனசு வேதனையாக இருக்குது. ஒரு நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி வந்து அழிக்கிறதுக்கு யாருமே தேவையில்லை. அவரே சீமானும் சாட்டையுமே போகுது. இவங்க வந்து கேவலமாக விஜயை பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு தடவை நம்ம கட்சி ஆட்சிக்கு பக்கத்தில் ஏன் விஜய் வந்து தரனே சொல்லியாச்சு. இதுலேயே அவர் சொன்னது என்ன, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர அப்படின்னு சொன்ன மனுஷனுக்கே நீ மதித்து போயிருந்தீங்கன்னா, நீ என்ன தேடிவான்னு நீ ஒப்புந்துருக்கக்கூடாது. உன்னால் எந்த காலத்துலேயும் ஜெயிக்க முடியாது. நீ அவ்வளோதான். நீ வேணால் பாரு, அடுத்த தடவை உங்கள் ஓட்டுகளில் இங்கே நான் தாவேக்காவுக்கு தான் விழுவும். 76,000 ஓட்டுகள் வச்சுருக்காப்புல மதிமணிகண்டன். செந்தில்நாதன் 10,000 ஓட்டுகள் வச்சுருக்காரு. திருவையாறுலேயே இப்போ வந்து ஜெயிச்சிருக்கலாம் விஷயம் சின்னம், இல்லைன்னா கரும்பு விவசாய சின்னம். அருமையான ஒரு மிகப்பெரிய வெற்றி, அழகாக எளிமையாக அடிச்சிருக்கலாம். கீழ்வேலூர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 56,000, தாவேக்கா 53,000, கார்த்திகை 8,000, 61,000 பக்கம் வந்து ஜெயிச்சாச்சு. இப்போ வேதாரண்யம் பார்த்திங்கன்னா 59,000, 51, 10, 51, 10, 60, 62 வருது. வேதாரண்யம் எல்லாம் தோக்கடிச்சிருக்கலாம் அழகாக இருந்தாலும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் இவங்களெல்லாம் தோக்கடிக்க முடியும். இல்லைன்னா இவங்களாம் பவர்ஃபுல் வேட்பாளர். எந்த ஒரு இதுவெல்லாம் ஒரு நல்ல சான்ஸ். நாம் தமிழர் கட்சி ஒரு டுபாக்கூர் கட்சியாக மாறினதுக்கான அந்த 2 தான். பழனி பாருங்க, கிட்டத்தட்ட வெற்றிக்கும் தோல்விக்கும் ஏடிஎம் 66,293, 66,950 கொஞ்சம் வாக்குகள் தான். இந்த நாம் தமிழர் கொஞ்சம் மனசு வச்சு அந்த சீமான் முட்டாள் வந்து விஜயோடு சேர்ந்துருந்தாருன்னா அது மிகப்பெரிய அளவில் 62,593 இருக்கும். ஏன்னா சீமான முட்டாளுங்கிறீங்கன்னா வேதனையாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கட்சி அது ஜெயிக்கும், நாம் தமிழர்னாலும் முடியாது. இருந்தாலும் என்ன வந்திருக்கு, நம்பிக்கை இருந்தது, எல்லாம் போச்சுல்ல. அது வந்துன்னா சீமான் வந்து எத்தனையோ போராட்டம் பண்ணார், அது மறுக்க முடியாத உண்மை தானே. தாவேக்கா வந்து 73,000, 74,000, 7,000, 73,000, 80,000 பக்கம் வருது. ஆத்தூர் பெரியசாமி தொகுதியை பாருங்கள், யாருமே இவரை எடுத்து ஜெயிக்க முடியாது, டெபாசிட் தான் போகும் அப்படின்னு நினச்சிங்க கூட 83,000 வாக்குகள் பெற்று செம்ம டஃப்பு கொடுத்துருக்காங்க இவருக்கு. இது மிகப்பெரிய இதுதான், கர்வத்தையே அடக்கி இருக்காங்க. அதுவே ஒரு சாதாரண ஆள். பரவாயில்ல. நீ இப்போ பாருங்கள், ஆண்டிப்பட்டி பாருங்கள், 74,000, 64,000, 10,000, 75,000 வாக்குகள் பெற்று ஜெயிச்சிருக்கலாம். அடுத்தது போடி நாயக்கனூர் பன்னீர்செல்வம் 85,000 வாக்குகள் ஜெயிச்சிருக்காங்க. 78, 11, 89 வாக்குகள் பெற்று போடி நாயக்கனூரில் பன்னீர்செல்வத்தை தோக்கடிச்சிருக்கலாம். மேலூர் காங்கிரஸ் வேட்பாளர் நல்ல சிரிச்சமாக இருக்காரு. அப்படியே 60,000 வாக்குகள் வச்சுருக்காரு. இப்போ தாவேக்கா 53,000 தான். இப்போ நாம் தமிழர் 9,000 வாக்கு சேரும்போது 66,926. அருமையாக ஒரு அற்புதமான வாய்ப்பை சீமான் தவறு விட்டுட்டாருன்னே சொல்லலாம். அவர் வந்து என்னென்னா, நம்ம ஜெயிப்போம், மக்களுக்கெல்லாம் புரியும், நீங்கள் சொல்கிற அரசியலெல்லாம் யாருக்கும் புரியாது, அதை புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் இன்னும் இது சுவிட்சர்லாந்து கிடையாது, இது ஒரு சாதாரண நாடு, பணத்தை கொடுத்தா வாங்கி ஓட்டு போடுற மக்களும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதையும் தாண்டி ஓட்டு போட்டது தான் இப்போ மாற்றங்கள் உருவாக்கி. பரமக்குடி தனி தொகுதியை பார்த்திங்கன்னா 59, 55, 15, 70,000 வாக்குகள் வாங்கியிருக்கலாம், அருமையாக ஜெயிச்சிருக்கலாம். நீங்கள் ஒரு கணிசமான ஒரு 25 தொகுதியில் ஜெயிச்சிருந்தீங்கன்னா நான் எப்படி இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். அருப்புக்கோட்டையை பாருங்கள், 68,182. அதில் வந்து பார்த்திங்கன்னா திமுக 65, தாவேக்கா 60, மணிமாறன் 8, அழகாக ஜெயிச்சிருக்கலாம். அடுத்தது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா
இவங்க தூத்துக்குடிக்கு பாருங்கள், இவரெல்லாம் நான் ஜெயிப்பார்னு நினைக்கல ஸ்ரீநாத். ஏன்னா சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு போகிறாரு, இவரெல்லாம் எப்படி ஜெயிப்பார்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 1,536 வாக்குகள் வாங்கியிருக்காருங்கிறது அசாத்தியம். திருச்செந்தூரில் அனிதா ராதாகிருஷ்ணன் எளிமையாக ஜெயிக்க வேண்டிய நிலமை வந்தது. ஆனால் இந்த நாம் தமிழர் ஓட்டுகளை பிரித்தங்காட்டி அவர் ஜெயிச்சிட்டார். 72, 66, 9, 82, 517. ஸ்ரீவைகுண்டம் பார்த்தீங்கன்னா அது ஒரு விசில் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ விளாத்திக்குளம் 58, 50, 11, 61 வருது. கோவில்பட்டியெல்லாம் பாருங்கள், ரொம்ப நெருக்கமான தோல்வி அது. 60,800, 11. 72,719. கோவில்பட்டியில் ஒரு துளி டெவலப்பே ஆகாத ஒரு மாவட்டம், ஒரு தொகுதி. அதை டெவலப் பண்ணுங்கப்பா தயவு செஞ்சு, பாவம். மனோஜ் தங்கப்பாண்டியன் 69, 61, 23. அருமையான அதிக வாக்குகள் வாங்கினது நான் பால்ராஜ் தான். 84,064 வந்திருக்கும். சங்கரங்கோவில் பொறுத்த வரைக்கும் 64, 58, 12. 64, 58, 12 போது 71 பக்கம் வருது. கன்னியாகுமரியெல்லாம் பரிதாபங்க. திமுக வந்து ஒரு 200 ஓட்டில் தான் தோற்றுருக்குது. ஆனால் தாவேக்காரனும் நான் தமிழ் ஜெயிச்சிருந்தா 85 வாங்கி அங்கே அசால்ட்டாக ஜெயிச்சிருக்கலாம். நாகர்கோவில் பாருங்கள், அதுவும் பார்த்திங்கன்னா 7,000 ஓட்டு தான். 8,000 ஓட்டு சேர்ந்துன்னா 70,885. குளச்சல் பாருங்கள், அது 66, 63. 12 சேரும்போது 75. கிள்ளியூர்லாம் இவரை ஜெயிக்கவே முடியாது. கோட்டை, காங்கிரஸோட கோட்டை. அந்த இடத்துல அழகாக ஜெயிச்சிருக்கலாம். 77,000 ஓட்டு வாங்கியிருக்கலாம். இப்படின்னா தவறான முடிவு ஒரு அரசியல் தலைவர் எடுத்தார்னா, ஒரு கட்சியோட தலைவர் எடுத்தார்னா இப்படி தான் நடக்கும். இனி நாம் தமிழர் கட்சி இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அவரை நம்பி இருக்கோட நீங்கள் மாற்று அரசியலுக்கு போய்க்கலாம். ஏன்னா அவர் இன்னமும் சொதப்பிகிட்டே தான் இருப்பார். யாரோடய கூட்டணி சேர மாட்டார். நம்ம ஓட்டை பிரித்து அவங்க மட்டும் சம்பாரித்து அவங்க மட்டும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு இனிமேல் புரிஞ்சுக்குங்க.